வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கானது ஜனவரி 13ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவதற்கான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது அன்பிற்குரிய பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ் அவர்களை எப்படி அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கு அவர்களுக்கு மனம் வந்தது? இதை பார்த்து நிச்சயம் தற்பொழுது உயிருடன் இருந்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார் என்பதையும் நேரடியாகவே தாக்கியுள்ளி பேசியுள்ளார் ராம்குமார் வழக்கறிஞர் அவர்கள். அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் ஓபிஎஸ் அவர்கள் 3 ஆண்டுகளாக பல போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் இறுதியாக இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பின் பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் நீக்கப்படவில்லை. இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியும் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ்ஸும் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்வு செய்து கொண்டது செல்லாது, தொண்டர்களை ஏமாற்றுவது முறைகேடானது என்ற தீர்ப்பு வரவுள்ளதாகவும் இதனால் முழுமையாக இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள்தான் கையெழுத்திட்டு வேட்பாளருக்கு வழங்கிட முடியும் என்ற தீர்ப்பும் வருவதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் கூட்டணியை வைப்பது அவ்வளவு எளிதல்ல. காரணம், அண்ணாமலையுடன் பகைமை, பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து பேசியதன் காரணமாக அவர்கள் கூட்டணியில் தயங்குவது. எடப்பாடி தன்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்பதை தன்னுடைய ஒட்டுமொத்தமான சுயநலத்திற்காக அதிமுகவை தோல்வியின் விளிம்பிற்கே கொண்டு சென்று விட்டார் என்ற தகவல்களும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் அமைச்சர்கள் தங்களது கோட்டையாக மதுரை மற்றும் நெல்லை, குறிப்பாக திண்டுக்கல் போன்ற பகுதிகளை முன்னாள் அமைச்சர்கள் ஆக்கிரமித்திருப்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளது. இதனால் மற்ற நிர்வாகிகளோ மற்ற அதிமுகவின் வேட்பாளர்களோ சென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அதிமுக இத்தனை ஆண்டுகளாக போராடி வந்தது. இனி ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் எடப்பாடி சுயநலத்திற்காக அதிமுக தோற்கடிக்கப்பட்டு வருகிறது என்றும் வழக்கறிஞர் கூறுவது சரியா தவறா என்பதை